இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இன்று உங்களுடைய வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு உறங்கச் செல்வதற்கு முன்பாக இந்த குட் நைட் டாக் நிகழ்வுக்காக நீங்கள் காத்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இன்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் முன்னேற்றம் காண வேண்டும் என நினைக்கிறோம். ஆனால் அதற்காக நாம் தேர்ந்து கொள்ளும் வழி எளிதானதாக இருக்க வேண்டும் என்ற பேராசையும் நமக்குள் இருக்கத்தான் செய்கிறது. வாழ்க்கையில் வளர்ச்சியை அடைய வேண்டுமென்றால் கடினமான பாதைகளை கடப்பதற்கு நாம் முன்வர வேண்டும். நாம் எது சரியாக இருக்கிறதோ அதை செய்யாமல் எது எளிதாக வசதியாக இருக்கிறதோ அதை செய்யத்தான் முற்படுகிறோம். நமது அன்றாட செயல்பாடுகளையே எடுத்துக்கொள்வோம். காலையில் எழுவது என்பதுதான் சரியானது. ஆனால் நாம் எதை தேர்ந்து கொள்கிறோம்? காலையில் அதிக நேரம் தூங்கி தாமதமாக எழுவதைத்தான் தேர்ந்து கொள்கிறோம். ஏனென்றால் அது நமக்கு வசதியாக இருக்கிறது. வசதிகளை தேடி வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று நம்மில் பலர் நினைக்கிறோம். ஆனால் அது நம்மை சோம்பேறிகளாய் மாற்றிவிடும். அந்த சோம்பேறித்தனம் பலவித தவறுகளை செய்யக்கூட நம்மை பயிற்றுவிக்கும். எனவே நமக்கு எது சரியாக தோன்றுகிறதோ அதனை செய்ய நம்மை பயிற்றுவிப்போம். வாழ்க்கையில் நாம் பல வழிகளை தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழலில் இருக்கிறோம். நாம் தேர்ந்தெடுக்கும் சில வழிகள் நமக்கு வசதியானதாக தோன்றலாம். இன்னும் சில வழிகள் கடினமாக இருந்தாலும் அது நம்மை வளர்த்தெடுக்கும் என்பதில் சந்தேகமில்லை. நாம் தேர்ந்தெடுக்கின்ற வழி வசதியாக இருக்கிறது என்ற காரணத்திற்காக தவறான வழியை தேர்ந்தெடுத்தால் அது நம்மை தவறான பாதையில் அழைத்து செல்லும். ஆனால் கடினமான வழியை தேர்ந்தெடுப்பது சிரமமாக இருந்தாலும் அது நம்மை வலிமையாக்கும், பொறுமையை கற்பிக்கும். எனவே நாம் எது வசதி என்று பார்ப்பதற்கு முன் அது சரியானதா என்பதை பார்த்து முடிவு செய்ய வேண்டும் என்ற கருத்தை நம் மனதில் பதிப்போம். உண்மையான வழி எப்போதும் கடினமாக இருக்க வேண்டியதில்லை. ஆனால் அது நியாயமானதாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வோம். ஒரு மலை கிராமத்தில் அன்பு என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு மலை மேல் உள்ள ஆலயத்தை அடைந்து அங்கே விளக்கேற்றுவது கனவாக இருந்தது. அது ஒரு பழமையான மரபு. ஆண்டுதோறும் ஒரு இளைஞன் மட்டுமே அந்த புனித பணியை செய்ய முடியும். அந்த ஆலயத்திற்கு செல்ல 2 வழிகள் இருந்தன. ஒன்று எளிதான மிகவும் வசதியான வழி. ஆனால் அது மிகவும் வளைந்து போயும் சதுப்பு நிலம் வழியாகவும் செல்லும். மற்றொன்று கடினமான வழி. நேராக மலை மேல் ஏற வேண்டும். அங்கே கற்கள், முள் இவையெல்லாம் தடையாக இருக்கும். அன்புவின் நண்பர்கள் எல்லோரும் எளிதான வழியையே தேர்ந்தெடுத்தனர். அது சுலபம், நேரம் மிச்சம் என்றார்கள். ஆனால் அன்பு எளிதான வழி எப்போதும் சரியானதல்ல, கடினமான வழி நம்மை சோதித்து வலிமையாக்கும் என்று நினைத்தான். அவன் கடினமான பாதையை தேர்ந்தெடுத்து மெதுவாக மேலே ஏறினான். பல தடைகள் வந்தாலும் அவன் நின்று விடவில்லை. பாதியில் அவன் ஒரு முதியவரை உதவிக்கு அழைத்தான். அந்த முதியவர் ஆலயத்தில் பணிபுரிகிறவர் என்பதை அவன் அறியவில்லை. அவன் உச்சிக்கு சென்றபோது முதியவர் புன்னகையுடன், "நீ எளிதான வழியை தேர்ந்தெடுத்திருந்தால் வேகமாக வந்திருப்பாய். ஆனால் உண்மையான வழியை தேர்ந்தெடுத்ததால் உன் மனம் உயர்ந்திருக்கிறது. வழி கடினம் என்றால் பயப்பட வேண்டாம், அது நம்மை உன்னதமாக்கும்" என்றார். நாமும் நமக்கு எது வசதியானது என்பதை தேர்ந்தெடுக்காமல் சரியானதை தேர்ந்தெடுப்போம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் எப்படிப்பட்ட வழிகளை தேர்ந்தெடுத்து பயணித்தோம் என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். என்று நீங்கள் ஜெபமாலை ஜெபித்தீர்களா? ஜெபமாலையை
தக்க விதமாக ஜெபிக்கிறவன் ஒருபோதும் சேதமாக மாட்டான். இதை நான் என் இரத்தத்தில் எழுதித்தர தயாராக இருக்கிறேன். இன்று நீங்கள் குடிபோதைக்கு அடிமையானீர்களா? திராட்சை மது அருந்தி குடிவெறிக்கு ஆளாகாதீர்கள். இது தாறுமாறான வாழ்வுக்கு வழிகோலும். மாறாக தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுங்கள். இன்று நீங்கள் செய்யும் தவறுகளிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள பொய் சொன்னீர்களா? ஆகவே பொய்யை விலக்கி ஒருவரோடு ஒருவர் உண்மை பேசுங்கள். ஏனெனில் நாம் யாவரும் ஓர் உடலில் உறுப்புகளாயிருக்கிறோம். இன்று நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்தீர்களா? ஆகவே சகோதர சகோதரிகளே, நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த நிலையில் உறுதியாக நிற்க முழு முயற்சி செய்யுங்கள். இவ்வாறு செய்தால் நீங்கள் ஒருபோதும் தடுமாற மாட்டீர்கள். இன்று நீங்கள் கிறிஸ்துவுக்கு எதிரான தப்பறை கொள்கையை பரப்பினீர்களா? கட்டுப்பாடற்றவர்களின் தவறான வழிகளால் கவர்ந்திழுக்கப்பட்டு உங்கள் உறுதி நிலை நின்று விழுந்து விடாதபடி கவனமாயிருங்கள். இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் நமது செயல்களால் இறைவனையும் நம்மை சுற்றி வாழும் சமூகத்தையும் மனநோகச் செய்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுதோ. நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரல் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே.
ஜோதியே உருவாம் தூயாவியாரே தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே. ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். எனக்கு நீதி அருள்கின்ற கடவுளே, நான் மன்றாடும்போது எனக்கு பதிலளித்தருளும். நான் நெருக்கடியில் இருந்தபோது நீர் எனக்கு துணை புரிந்தீர். இப்போதும் எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். மானிடரே எவ்வளவு காலம் எனக்குரிய மாட்சிக்கு இழுக்கை கொண்டு வருவீர்? எவ்வளவு காலம் வெறுமையை விரும்பி பொய்யானதை நாடே செல்வீர்? ஆண்டவர் என்னை தம் அன்பனாய் தேர்ந்தெடுத்துள்ளார் என்பதை அறிந்து கொள்வேன். நான் மன்றாடும் போது அவர் எனக்கு செவி சாய்க்கின்றார். சினமுற்றாலும் பாவம் செய்யாதீர். படுக்கையில் உங்கள் உள்ளத்தோடு பேசி அமைதியாயிருப்பீர். முறையான பலிகளை செலுத்துவீர். ஆண்டவரை நம்புவீர். நலமானதை எங்களுக்கு அருள யார் உள்ளர் என கேட்பவர் பலர். ஆண்டவரே, எங்கள் மீது உம் திருமுக ஒளி வீசச் செய்யும். தானியமும் திராட்சையும் நன்கு விளையும் காலத்தில் மக்கள் அடையும் மகிழ்ச்சியை விட மேலான மகிழ்ச்சியை நீர் என் உள்ளத்திற்கு அளித்தீர். இனி நான் மனது அமைதியுடன் படுத்து உறங்குவேன். ஏனெனில் ஆண்டவரே, நான் தனிமையாக இருந்தாலும் நீரே என்னை பாதுகாப்புடன் வாழச் செய்கின்றீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். இரவு நேரங்களில் ஆண்டவரை போற்றுங்கள். இரவு
இரவு நேரங்களில் ஆண்டவரின் இல்லத்தில் பணி செய்யும் ஆண்டவரின் ஊழியரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். தூயகத்தை நோக்கி கைகளை உயர்த்தி ஆண்டவரை போற்றுங்கள். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் சீயோனிலிருந்து உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இரவு நேரங்களில் ஆண்டவரை போற்றுங்கள். இரவு நேரங்களில் ஆண்டவரை போற்றுங்கள். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 47, இறை வார்த்தைகள் 1 முதல் 2, 8 முதல் 9 மற்றும் 12 முடிய. பதிலுரைப்பாடல். திருப்பாடல்கள். அதிகாரம் 46, இறை வார்த்தைகள் 1 முதல் 5 மற்றும் 7 முதல் 8 முடிய. இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 9 முதல் 11 மற்றும் 16 முதல் 17 முடிய. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 13 முதல் 22 முடிய. அக்காலத்தில் யூதர்களுடைய பாஸ்கா விழா விரைவில் வரவிருந்ததால் இயேசு எருசலேமுக்கு சென்றார். கோவிலில் ஆடு, மாடு, புறா விற்போரையும் அங்கே உட்கார்ந்திருந்த நாணயம் மாற்றுவோரையும் கண்டார். அப்போது கயிறுகளால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் எல்லாரையும் கோவிலிலிருந்து துரத்தினார். ஆடு மாடுகளையும் விரட்டினார். நாணயம் மாற்றுவோரின் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேசைகளையும் கவிழ்த்து போட்டார். அவர் புறா விற்பவர்களிடம், இவற்றை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள், என் தந்தையின் இல்லத்தை சந்தையாக்காதீர்கள் என்று கூறினார். அப்போது அவருடைய சீடர்கள், உம் இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்று மறைநூலில் எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்தார்கள். யூதர்கள் அவரை பார்த்து, இவற்றையெல்லாம் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீர் காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக அவர்களிடம், இக்கோவிலை இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார். அப்போது யூதர்கள், இந்த கோவிலை கட்ட 46 ஆண்டுகள் ஆயிற்றே, நீர் 3 நாளில் இதை கட்டி எழுப்பி விடுவீரோ என்று கேட்டார்கள். ஆனால் அவர் தம் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார். அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட போது அவருடைய சீடர் அவர் இவ்வாறு சொல்லி இருந்ததை நினைவு கூர்ந்து மறைநூலையும்
இயேசுவின் கூற்றையும் நம்பினர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்பவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நாம் ஒவ்வொருவரும் நமது மனதை தூய்மையாக வைத்துக் கொள்ளவும் இறையாட்சியின் மதிப்பீடுகளை நமதாக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். சிமியோன் பாடல். ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவேவும் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை. இஸ்ராயேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து செபித்த நாம் இப்போது நாளைய திருவிழாவை பற்றி பார்க்கலாம்.
நவம்பர் 9 லாத்ரன் பேராலய அர்ப்பணிப்பு. இறைவனை வழிபடுவது இஸ்ரேல் மக்களின் இரத்தத்துடன் கலந்த ஒன்றாக திருவிவிலியம் சான்று பகர்கின்றது. தொடக்க நூலில் காயின் மற்றும் ஆபேல் இறைவனுக்கு தங்களது காணிக்கைகளை செலுத்தியதும் ஆண்டவருக்கு ஆபிரகாம் பலிபீடம் எழுப்பியதும் இதனை தெளிவுபடுத்துகின்றது. தொடக்க காலத்தில் வசதி படைத்தவர்களின் வீடுகளில் ஒன்று கூடி இறை வார்த்தையினை பகிர்ந்து ஜெபித்திருப்பதாக புனித பவுல் கொலோசையருக்கு எழுதிய கடிதத்தில் பதிவு செய்கிறார். பேரரசர் முதலாம் கான்ஸ்டன்டைன் கிபி 313ஆம் ஆண்டு கிறிஸ்தவர்கள் ஆலயங்கள் கட்டி எழுப்பவும் கிறிஸ்தவ மறையினை பொது இடங்களில் போதிக்கவும் அனுமதி வழங்கினார். பேரரசன் கான்ஸ்டன்டைன் லாத்தரன் என்னுமிடத்தில் இருந்த தன் அரண்மனையினை அன்றைய திருத்தந்தை மெல்கியாதீஸ் அவர்களுக்கு பரிசளிக்க அவ்வரண்மனையின் ஒரு பகுதி திருத்தந்தையின் இருப்பிடமாகவும் மற்றொரு பகுதி பேராலயமாகவும் மாற்றி அமைக்கப்பட்டது. லாத்தரனிலிருந்த அரண்மனையின் ஒரு பகுதி பேராலயமாக மாற்றி அமைக்கப்பட அப்பேராலயம் கிபி 324ஆம் ஆண்டு நவம்பர் 9ஆம் நாள் திருத்தந்தை முதலாம் சில்வெஸ்டரால் புனிதம் செய்யப்பட்டு மீட்பரின் பேராலயம் என பெயர் சூட்டப்பட்டது. ரோமையில் உள்ள அனைத்து ஆலயங்களுக்கும் மிக பழமையான முதல் ஆலயம் என்ற சிறப்பினை பெறுகின்ற இப்பேராலயம் உலகிலுள்ள கத்தோலிக்க ஆலயங்கள் அனைத்திற்கும் தாய் பேராலயம் என்ற பெருமை பெறுகின்றது. இந்த புனிதமான பேராலயத்தினை திருத்தந்தை 3ஆம் செர்ஜியுஸ் திருமுழுக்கு யோவானிற்கும் திருத்தந்தை 2ஆம் லூசியுஸ் நற்செய்தியாளரான புனித யோவானிற்கும் அர்ப்பணித்தார்கள். கிபி 1307ஆம் ஆண்டு மற்றும் 1361ஆம் ஆண்டுகளில் 2 முறை இப்பேராலயம் தீக்கிரையாக இப்பேராலயம் மீண்டும் சீரமைக்கப்பட்டு இன்று புது பொலிவுடன் விளங்குகின்றது. லாத்தரன் பேராலய அர்ப்பணிப்பு திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் இறைவனின் ஆலயமாக வாழ வரம் கேட்போம். நாளைய தினம் நாம் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படாமல் இருப்போம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கடவுளுடைய அன்பையும் இரக்கத்தையும் சுவைத்து வாழ்கின்ற நாம் அந்த இரக்கத்திற்கும் அன்பிற்கும் நன்றி சொல்கிறோமா? நன்றி சொல்ல வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் சிறப்பாக நமது ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம், அவரை போற்றி புகழ்வோம். இன்றைய தினத்தில் நம் மாதா தொலைக்காட்சியில் பணி செய்கின்ற பணியாளர்களுக்காக நாம் கண்ணீரோடு மன்றாடுவோமா? எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவியுங்கள் என்று சொன்னீரே. இதோ இந்த மாதா தொலைக்காட்சி என்ற மாபெரும் கொடையின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு நன்மைக்கும் நன்றி சொல்கிறோம். இதில் பணி செய்கின்ற பணியாளர்கள் ஒவ்வொருவருக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் இதோ இந்த மைய நிலையத்திலும் ஒவ்வொரு மறைமாநிலத்திலும் உலகெங்கும் எங்கும் இந்த மாதா தொலைக்காட்சிக்காக பணி செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரியும் அவருடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களுக்கு தேவைகளில் எல்லாம் நீர் பூர்த்தி செய்யும் ஆண்டவரே. அவர்களுக்கு தேவையான எல்லா வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் நீர் நிரம்ப தரும்படியாய் அவர்களுக்கு நீர் எல்லா விதங்களிலும் துணை வந்து அவர்களை அன்பாலும் ஆசீர்வாதத்தாலும் நற்சுகத்தாலும் செல்வங்களாலும் நீர் நிரப்ப வேண்டும் என்று கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, உது பிள்ளைகளாகிய இவர்கள் மேல் என்றும் இரக்கமாயிருங்கள் அம்மா. இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். Wow.
கண் பாரே உம் திரு வயிற்றின் கனியாம் இயேசுவே இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவே கருணையின் உருவே தாய்மையின் கனிவே இனிமையின் அன்னையே மரியா போற்றி.